Hi guys, so welcome to this another video. ஸோ போன வீடியோவில் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் ஒரு சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதே ஒரு சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ தப்பு எல்லாம் என் மேலே தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் நான் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் சொல்லும் போது என்னென்ன ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் இன்க்ளூடடாக இருக்கும், ஸோ அது எப்படிலாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி சொல்லி கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரக்சர் மேப்பிங் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது ஸ்ட்ரக்சர் மேப்பிங்க்கு பேஸ், அதாவது ஒரு அடிப்படை, அது என்ன அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் தான். ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு செகண்ட் நான் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் எடுத்துருக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மை மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பார்த்தவங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புரியும். ஸோ ஸ்ட்ரக்சர் மேப்பிங்க்குன்னு நான் தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது எஸ்எம்சியோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் நேம் வந்து இன்டியூஸ்மெண்ட். நாங்கள் இது வந்து ஐடிஎம்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐடிஎம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க்கெட்டோட என்னென்ன ட்ரெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் 2 விதமான ட்ரெண்டு தான் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா? கன்சாலிடேஷன் அதெல்லாம் கிடையாது. கன்சாலிடேஷன் அப்படின்றது இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்குள்ளேயே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், இல்லையா? ஸோ அப் ட்ரெண்டுங்கிறது எப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது கீழே வரும், மேலே வரும், கீழே வரும், மேலே வரும், கீழே வரும், மேலே வரும். ஏன் கீழே வரும் மேலே வரும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படியே போகாது, இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் கொடுத்து, திருப்பி மார்க்கெட் மேலே போய் திருப்பி கரெக்ஷன் கொடுத்து, திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கரெக்ஷன் கொடுக்கும், இல்லையா? ஸோ இதுதான் அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும். ஸோ டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இதில் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மேலே போகுதுல, இது ஃபுல்லாத்தையும் இம்பல்சிவ் மூவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான் இன்னும் இன்டியூஸ்மெண்ட் கான்செப்ட் எடுக்கலை, ட்ரெண்டை தான் சொல்கிறேன் நான். ஸோ மார்க்கெட் மேலே போகிற மூவ்ஸ் எல்லாமே இம்பல்சிவ் மூவ்னு சொல்லுவோம். மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து கரெக்ஷன் கொடுக்கும்ல, ஸோ அந்த கரெக்ஷன் கொடுக்குற மூவை வந்து கரெக்டிவ் மூவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு இம்பல்சிவ், ஒரு கரெக்டிவ், ஒரு இம்பல்சிவ், ஒரு கரெக்டிவ், ஒரு இம்பல்சிவ், ஒரு கரெக்டிவ். ஸோ இப்படி தான் அப் ட்ரெண்டுங்கிறது ஃபார்ம் ஆகும். அதே டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது இம்பல்சிவ், கரெக்டிவ், இம்பல்சிவ், கரெக்டிவ், இம்பல்சிவ், கரெக்டிவ், இம்பல்சிவ். ஓகேங்களா? இதை மார்க்கெட்டில் இப்படி தான் சொல்லுவோமான்னு கேட்டால் அப்படி சொல்ல மாட்டோம். ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது அதை அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம், கீழே இறங்கும் போது அதை புல் பேக்னு சொல்லுவோம். புல் பேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகிற மூவ்ஸ், இங்கேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் மேலே போகுது அப்படின்னா மேலே போகிற மார்க்கெட்டை ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புல் பண்ணி கீழே இறக்குவாங்க. ஓகேங்களா? ஏன் புல் பண்ணி கீழே இறக்குவாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே டைமில் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ஃபண்டை விட இவங்க ஃபண்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும். ஸோ அப்படி கீழே வர்றதுனால இந்த இடத்துல எல்லாரும் பை பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல டவுனில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணி மார்க்கெட்டை இங்கேருந்து புஷ் பண்ணுவாங்க. இங்கேருந்து புஷ் பண்ண மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாப் லாஸஸ் எல்லாமே இதுக்கு கீழே தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் மார்க்கெட் வந்து இதை இம்பல்சிவ் மூவ்னு சொல்கிறாங்க, இது கரெக்டிவ் மூவ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ இதை தான் இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமானா, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு லிக்விடிட்டியோட ஒரு அடித்தளம் அப்படின்றது இந்த இன்டியூஸ்மெண்ட் தான். ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல அப் ட்ரெண்டுக்கு இது ஒரு இம்பல்சிவ், இது வந்து ஒரு புல் பேக்னு சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது இம்பல்சிவ், திருப்பி ஒரு புல் பேக், மார்க்கெட் திருப்பி இம்பல்சிவ், ஒரு புல் பேக். இது அப் ட்ரெண்டுக்கு. இதே இது டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் இது இம்பல்சிவ், இது புல் பேக், இது இம்பல்சிவ், ஒரு புல் பேக், இது இம்பல்சிவ், ஒரு புல் பேக். மார்க்கெட் இப்படி தான் ஆக்ட் ஆகும் டவுன் ட்ரெண்டுக்கு. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாமே ஒரு லிக்விடிட்டி பூல் தான். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் ஹை, இதுக்கு மேலே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படின்றது நிறையா இருக்கும். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே இதுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? இது நார்மலாக ஒரு இன்டியூஸ்மெண்ட்டோட பேசிக் வெர்ஷன். ஓகேவா? இப்போது அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இன்டியூஸ்மெண்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை நான் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. இன்டியூஸ்மெண்ட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு மெத்தட் இருக்குது.
ஸோ அது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி வரும். ப்ரைஸ் ஆக்ஷன்னா நீங்கள் வந்து அதுக்கு தனியாக படிக்கணுமாலாம், அது படிக்க தேவையில்ல. கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். லைக் இது ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த க்ரீன் கேண்டிலோட ஹை, இது க்ரீன் கேண்டிலோட லோ, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையும் இன்டியூஸ்மெண்ட் இருக்கும், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நெக்ஸ்ட் கேண்டில்ங்கிறது ஃபார்ம் ஆகும் இல்லையா? இது ப்ரெசன்ட் கேண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போது இந்த கேண்டிலோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணி வந்தனால இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் மட்டுமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு இம்பல்சிவ் மூவ்னு சொல்லுவோம். அதாவது நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்ல, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும்போது இம்பல்சிவாக போவான், ஏதாவது ஒரு இடத்துல கரெக்ஷன் கொடுப்பான். ஓகே, இப்போ இதை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் இங்கேருந்து இங்கே இன்டியூஸ்மெண்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கேருந்து இன்டியூஸ்மெண்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஓகேவா? இப்போ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணதுனால இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஓகேவா? இப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, அதாவது கேண்டில் ஹையை மட்டும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் பிரேக் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபுல்லாத்தையும் நம்ம இம்பல்சிவ் மூவ்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு டைரக்ஷன் அப்படின்றது சொல்லலாம். இப்போ கரெக்டிவ் மூவ், அதாவது மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கா அப்படின்னா ஒரு கரெக்ஷன் கொடுக்கணும்ல, அந்த கரெக்ஷனுங்கிறது எப்போ கொடுப்பான் அப்படின்னா இதுதான் ப்ரெசன்ட் கேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட நெக்ஸ்ட் கேண்டில் அப்படின்றது இப்படி ஃபார்ம் ஆகி இது ஒரு ரெட் கேண்டிலாக இருக்கும். இப்படி ஃபார்ம் ஆகி ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை எப்போ மார்க்கெட் எடுக்குதோ, ஸோ இப்படி மார்க்கெட் இப்படி லோவை எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு இம்பல்சிவ் வந்து ஒரு கரெக்டிவ்க்கு மார்க்கெட் வந்திருக்கான். நெக்ஸ்ட் எப்போ இந்த கேண்டிலோட ஹையில் இன்டியூஸ்மெண்ட்டுங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ எப்போ நெக்ஸ்ட் இந்த கேண்டிலை மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ, ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதை நம்ம ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். அதாவது மார்க்கெட் இப்போ இங்கேருந்து இம்பல்சிவாக வந்து இங்கேருந்து கரெக்டிவாக வந்து இங்கேருந்து இம்பல்சிவாக வரும், ஓகேங்களா? அப்போது ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டிலோட லோவை மார்க்கெட் எப்போ எடுக்குதோ அப்போ தான் மார்க்கெட்டுங்கிறது கரெக்ஷன் கொடுப்பான், ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது அப் ட்ரெண்டு, இது ஒரு இம்பல்சிவ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இம்பல்சிவ் அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஹையை பிரேக் பண்ணுது, மார்க்கெட் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹையை பிரேக் பண்ணுது, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹையை பிரேக் பண்ணுது, இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹையை பிரேக் பண்ணுது, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர். வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ், ஓகேவா? இப்போ எந்த இடத்துலையுமே இந்த கேண்டிலோட லோவை மார்க்கெட் எடுக்கவே கிடையாது. இந்த இடத்துல எடுக்கல, இந்த இடத்துல எடுக்கல, இந்த இடத்துல எடுக்கல, இந்த இடத்துல எடுக்கல, ப்ரீவியஸ் கேண்டில் எடுக்கல, ஓகேவா? அப்போது இது ஃபுல்லாமே ஒரு இம்பல்சிவ் மூவ். இப்போ கரெக்டிவ் மூவ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு கரெக்டிவ் மூவ். அதாவது இப்போது மார்க்கெட் இது பிரேக் பண்ணதுனால இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இது பிரேக் பண்ணதுனால இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இப்போ பிரேக் பண்ணதுனால இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டும் இது பிரேக் பண்ணுறதுனால இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது இந்த கேண்டில், அதாவது ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை மார்க்கெட் எடுக்கணும் நெக்ஸ்ட் கேண்டில், அப்படி எடுக்காமல் லோவை எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு இம்பல்சிவ்லேருந்து ஒரு கரெக்டிவ்க்கு மார்க்கெட் புஷ் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அது, ஓகேவா? இப்போ புஷ் பண்ணிவிட்டு மார்க்கெட் எகெயின் மேலே போய் பிரேக் பண்ணா அப்படின்னா இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு இன்டியூஸ்மெண்ட், ஓகேவா? இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு லோவில் தான் உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படின்றது இருக்கும், ஓகேவா? இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். ஸோ சேம் தான் இந்த இடத்துலையும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கரெக்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ இந்த கேண்டலோட ஹை அப்படின்றது இப்படி இருக்குது அப்படின்னா இதை பிரேக் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர், பிரேக் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஹையும் லோவும் ஒரே கேண்டில் எடுத்திருக்கு, ஓகேங்களா? ஒரே கேண்டில் எடுத்தாலும் நமக்கு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கும். அதாவது மேலே போயிட்டு திருப்பி இது லோவாக வச்சு திருப்பி மார்க்கெட் இது ஹையாக வைக்கும். அப்போ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருப்பி இதை இன்டியூஸ்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா இங்கேருந்து பிரேக் பண்ணுறதுனால இங்கே ட்ரான்ஸ்ஃபர், பிரேக் பண்ணுறதுனால இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இங்கேயும் ஹையும் எடுத்திருக்கு, லோவும் எடுத்திருக்கு. இந்த ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணுறதுங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு விக்காக இருக்கலாம், ஒரு கேண்டில் க்ளோஸாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாமே அப் ட்ரெண்டு. சேம் தான் டவுன் ட்ரெண்டுக்கும். நம்ம அப் ட்ரெண்டுக்கு என்ன பார்த்தோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் டவுன் ட்ரெண்டு, ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ புல் பேக் அப்படின்றது நடக்கவே இல்லை. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் அப்படின்றது நடக்கவே இல்லை இல்லையா? மார்க்கெட் கீழே பிரேக் பண்ண உங்களுக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகிட்டு இருக்கு, மேலே புல் பேக்குங்கிறது நடக்கலை. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணியிருக்கான், இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இதை பிரேக் பண்ணியிருக்கான், இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர்,
இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த கேண்டில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதே டைமில் புல் பேக் ஆகும். ஏன்னா ஒரே கேண்டில் ஹையன் லோ எடுத்துருக்கான்ல, ஸோ அதனால் அப்படி ஆகும். அப்படி ஆகாமல் நெக்ஸ்ட் கேண்டில் அப்படின்றது மேலே ஓப்பன் ஆகி அதோட ஹையை எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங்கிறது இம்பல்சிவ், கரெக்டிவ், திருப்பி இம்பல்சிவாக வரும். ஓகேவா? அப்போ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது பிரேக் பண்ணுறதுனால இன்டியூஸ்மெண்ட் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இது புல் பேக், இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? இது டவுன் ட்ரெண்டுக்கு சேம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணுறதுனால இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இது ஒரே இடத்துல இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கும். அதாவது மார்க்கெட் கீழே போயிட்டு மேலே வந்து திருப்பி கீழே வந்து இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே இன்டியூஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இங்கே புல் பேக்கும் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் பேசிக்காக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட். இது மார்க்கெட்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் இன்டியூஸ்மெண்ட் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா இது கடைசி கேண்டல்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அப்போ இது ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டு, கடைசி கேண்டில் எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுனால ஃபஸ்ட்டு மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா புல் பேக் ஆகும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மேலே பிரேக் பண்ணணும், கீழே புல் பேக் ஆகணும். டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கீழே பிரேக் பண்ணணும், மேலே புல் பேக் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுது நெக்ஸ்ட் கேண்டில். ஸோ அப்படி ஹையை பிரேக் பண்ணுறதுனால இங்கேருந்து இன்டியூஸ்மெண்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இதை பிரேக் பண்ணுறதுனால இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இதை பிரேக் பண்ணுறதுனால இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் அப்படின்றது அந்த ஹையை பிரேக் பண்ணணும், ஆனால் ஹையை பிரேக் பண்ணாமல் லோவை பிரேக் பண்ணியிருக்கு இல்லையா? இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வந்து திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இதை தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது சொல்கிறோம். ஓகேவா? சில பேர் இந்த புல் பேக்கோட லோவை கூட இன்டியூஸ்மெண்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே லிக்விடிட்டி அப்படின்றது நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு திருப்பி இன்டியூஸ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, மார்க்கெட் இங்கேருந்து இன்டியூஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பிரேக் பண்ணுது ட்ரான்ஸ்ஃபர், பிரேக் பண்ணுது ட்ரான்ஸ்ஃபர், பிரேக் பண்ணுது ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ இந்த இடத்துல லோவை எடுத்திருக்கு மார்க்கெட் இல்லையா? சின்னதாக ஒரு லோவை எடுத்துகிட்டு மார்க்கெட் திருப்பி போய் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் கொடுத்தனால இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படின்றது நிறையா இருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த இன்டியூஸ்மெண்ட்டோட லிக்விடிட்டியை மட்டும் எடுத்துகிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே போயிருக்கான். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு இது எனக்கு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு ஹையஸ்ட் கேண்டில். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன். ஸோ மார்க்கெட் இப்போது கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணணும். லோ பிரேக் பண்ணுறதுனால இன்டியூஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பிரேக் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர். இப்போது ஹை எடுத்திருக்கு. ஓகேங்களா? லோ எடுக்காமல் மார்க்கெட் ஹை எடுத்திருக்கு. ஸோ அப்போது மார்க்கெட் இங்கேருந்து வந்து ஒரு புல் பேக் எடுத்து மார்க்கெட் கீழே போய் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து புல் பேக். ஓகேவா? இப்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கடைசியாக இந்த கேண்டில் இருக்குது. இந்த கேண்டிலோட ஹையும் லோவும் இந்த ரெண்டு கேண்டிலுமே எடுக்கலை இல்லையா? அப்போ இது ஃபுல்லாமே டம்மி கேண்டில்ஸ் தான். இந்த ரெண்டு கேண்டிலுமே டம்மி கேண்டில் தான். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கடைசியாக இருக்கிற அந்த லோவஸ்ட் பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்டாக மார்க்கெட் எடுத்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க்கெட் எடுத்துட்டு கீழே வந்து பிரேக் பண்ணி நமக்கு இன்டியூஸ்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கேப் டவுன் ஆகிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவும் ஒரு கேண்டில் மாதிரி தான். ஸோ இதுவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர். அதே நேரத்தில் இதுவும் ஈக்குவல் ஹையான்னு பார்க்கணும். இதுவும் ஈக்குவல் ஹையாக இருந்தாலும் உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டுங்கிறது ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இதுவும் ஈக்குவல் ஹை தான். இப்போ இதுவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். இதுக்கு மேலேயே உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படின்றது நிறையா இருக்கும். ஸோ இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட். அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை இது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் கீழே போயிருக்கு. அதாவது ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது டவுன் ட்ரெண்டுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாகவே வரும். ஓகேவா?